ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 90's கிட்ஸ் ஃபேவரட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கல்கோனா எப்படி செய்யலாம் சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் 2 இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி கல்கோனா செய்யலாம் சொல்லிட்டு பார்த்து. ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் அரைக்கப்பளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தேங்காயை ஒரு 2-3 நிமிஷம் போல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. ஜஸ்ட்டு இன்னொரு கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், அது கலர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ அதிகமாக வாட்டர் சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்திங்கன்னா பாகு பதம் வர்றதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ அப்போ தான் அந்த வெல்லம் இந்த தண்ணியோட நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வரும். நம்மளுக்கு பாகு பதம் பார்த்திங்கன்னா தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ பாகை தயாராகிட்டான்னு செக் பண்ணதுக்கு ஒரு கிண்ணத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அந்த பாகை உள்ளே விட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம கையில் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வரணும். பட் ஆனால் ஹார்டாக இருக்கணும். ஸோ அந்த வீடியோவில் கேப்சர் பண்ண பார்த்திங்கன்னா மறந்துட்டேன். ஸோ கன்ஃபார்ம் அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் திருவலை ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா கெட்டியாகும். அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ ஒரு நிமிஷம் நம்ம கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நம்ம ஆயில் தடவினா பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பிளேட்டில் கீழே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளைப்பாகை இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்போக் இல்லை ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கெட்டியாகி வரும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கையில் ஆயில் இல்லை வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள், கன்ஃபார்ம் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.